வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புடிக்கர்ண புளிக்குழம்பு அதுதான் நாங்கள் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். புடிக்கர்ணியை உப்பு போட்டு அவிச்சு அதை கட் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புடிக்கர்ணி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு தேவையான ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு பொரிஞ்சிடுச்சு. அதனால் வெங்காயம் வந்து போடலாம். ஸோ நம்ம போட்டிருக்க ஆனியன் வந்து நல்லா ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறணும். அதுலேயும் நல்லா வதக்கிட்டுடலாம். நம்ம உப்பு போட்டு வதக்கினா கூட டக்குன்னு வந்து அந்த கலர் வந்து ஒரு கோல்டன் கலருக்கு மாறும். ஸோ சால்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புடிக்கர்ண புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்ல ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு போடுறோம். பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும், பொன்னிறமான கலருக்கு மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் மாறி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பச்சை மிளகாய் கீரி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து போடுறோம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டோம். சில்லி பவுடர், அது ரெட் சில்லி பவுடர் போட்டோம். இப்போ அடுத்தது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி வேக வச்சு புடிக்கர்ணையை அதை நல்லா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த புடிக்கர்ணை ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ ஆல்ரெடி வெந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்புல போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸில் புடிக்கர்ணை புளி காரக்குழம்பு தயாராகிடும். இது நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, புளி தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாக யார் வேணால் செய்யக்கூடிய ஒரு நல்ல டேஸ்டியான சவுத் இந்தியன் ரெசிபி. ஸோ இதில் ஃபைனலாக நம்ம இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ மொத்தமாக நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இது வரைக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புடிக்கரணை காரக்குழம்பு ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த புடிக்கரணை புளிக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். Thank you so much for watching.